நீங்களே பாருங்கள், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் எப்படி நாங்கள் போகிறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு. இதில் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பணமும் எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே சிக்கல் பட்டு இறங்கிய காட்டுறோம் பாருங்கள். தண்ணியில் இறங்கிய காட்டுறோம் பாருங்கள். இப்போ தண்ணி கொட்டி தண்ணி அதிகமாக எவ்வளோ போகும்போது என்ன பண்ணுறது? தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி இடுப்பாவில் தண்ணிக்கு மேலே போகும். இதுதான் சுடுகாட்டினுடைய நிலைமை. பாலம் இல்லாததால் முன்னோர்கள் இருந்து தற்போது வரையும் நாங்கள் அவதிப்பட்டு வருகிறோம். இது சார்ந்து தற்பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்னராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு செய்தோம். மனு செய்து மாவட்ட ஆட்சியரும் அதற்கு பரிந்துரை செய்து மேம்பாலம் தரைப்பாலம் அமைப்பதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்து பூஜையும் போடப்பட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. பூமி பூஜை போடப்பட்டு பாலம் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அவர்கள் தெரிவித்தார். நாங்களும் அவருடைய நேரடியே பலமுறை இது சார்ந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆனால் வேலை நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இது நாள் வரையும் நடக்கவில்லை.